நீங்க வேண்டினா தீராத வியாதியெல்லாம் தீரும், கேட்குற வரமெல்லாம் கிடைக்குங்க. ஆமாங்க, அரவானை வேண்டினா தீராத வியாதியெல்லாம் தீரும், கேட்குற வரம் குழந்தை வரமாகட்டும், செல்வ வரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் கிடைக்குங்க. இது எதனாலன்னு தெரியுமா? ஸோ மகாபுருஷ லட்சணம் 32 இருக்கிற 3 பேரில் இவர் ஒருத்தருங்க. நார்மலாக மனுஷங்களுக்கு வந்து பார்த்தா 4 to 5 மகாபுருஷ லட்சணம் தான் இருக்குமாமா. ரிஷிமுனிங்களுக்கு 8+ இருக்குமாமா. ஸோ ஒருத்தர் சொல்கிறத வேதத்தில் கொண்டு போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 20+ மகாபுருஷ லட்சணம் இருக்கணுமாமா. ஸோ சிவபெருமான் எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு 28 மகாபுருஷ லட்சணம் தான் இருக்குங்க. ஆனால் அந்த 32 இருக்கிற 3 பேரில் அரவான் ஒருத்தர். மீதி 2 பேர் யார் அப்படின்னா அரவானோட அப்பா அர்ஜுனர் அண்ட் கிருஷ்ண பகவான். இவங்களுக்கு தான் வந்து 32 மகாபுருஷ லட்சணமும் இருக்குங்க. இந்த யுகம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்தில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஹனுமானுக்கு 32 மகாபுருஷ லட்சணமும் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து அரவான் கூடவே இந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோஸில் இருப்பார். இவர் வந்து தன்னை காளி தேவிக்கு பலி கொடுத்துக்கிட்டதா சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு போய் பலியானதாக தான் வந்து சொல்லப்படுதுங்க. இது எப்படிங்க ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க, ஆனால் இதுக்குன்னு ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி இருக்குங்க. இவர் கிருஷ்ணர்கிட்ட 2 வரம் கேட்டாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆக்சுவலி மித்தலாஜிக்கல் ஸ்டோரி படி பார்த்தா இவர் 3 வரம் கேட்டார். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருக்கு கல்யாணம் நடக்கணும். செகண்ட் ஒன்னுக்கு நம்ம அப்புறம் வருவோங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இவர் போர்க்களத்தில் சாகணும். ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்ட வரம். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவரோட 32 பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து மகாபுருஷ லட்சணம்னு சொல்லுவோம். அந்த 32 பாடி பார்ட்ஸையும் தனித்தனியாக கட் பண்ணி காளி தேவிக்கு பலி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ காளி தேவி வந்து இவர் கேட்குற வரத்தை கொடுத்துட்டாரு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, பாண்டவர்கள் போரில் ஜெயிக்கணுங்கிற வரம். ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து இவருக்கு திருப்பி உயிர் கொடுத்து இவர் வந்து போர்க்களத்தில் போய் தன்னோட தலையை தானே பலி கொடுத்து இறந்து போனாருங்க. களபலியை பற்றி மகாபாரதத்தில் மட்டும் இல்லைங்க, 9th centuryல பாரத வெண்பாங்கிற நூலில் பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் வந்து அரவான் இல்லை இறைவன் நம்ம சாமியோட களபலியை பற்றி எழுதியிருக்காருங்க. ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் போதுங்க. இப்போ நம்ம 2வது வரத்துக்கு வருவோம். ஸோ அவர் 2வது வரமாக என்ன கேட்டார் அப்படின்னா மகாபாரத போர் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இவர் பார்க்கணும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாருங்க. அது எப்படிங்க அது இறந்து போனதுக்கப்புறம் ஃபுல் மகாபாரத போரை பார்க்க முடியும்? ஆமாங்க, இவரோட தலையை வெட்டினதுக்கு அப்புறமாவும் இவரோட தலைக்கு மட்டும் உயிர் இருக்குங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தலையை மட்டும் கொண்டு போய் ஒரு மலை மேலே வச்சுட்டு அந்த குருக்ஷேத்திர போர் நடக்கிற இடம் ஃபுல்லாக விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுட்டு மகாபாரத போர் ஃபுல்லாக இவர் வந்து பார்த்தாருங்க. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். தலை வெட்டினதுக்கு அப்புறமாவும் இவர் தலைக்கு மட்டும் உயிர் இருந்து மகாபாரதம் போர் ஃபுல்லாக பார்த்தாருங்க. அதுதாங்க எல்லா திரௌபதி அம்மன் கோயிலும் போனீங்கன்னா ஒரு உருவம் இருக்கும், தலை மட்டும் இருக்கும், தலைக்கு மேலே பாம்பு கொடை மாதிரி இருக்குங்க. ஸோ அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அரவான் தான். அரவான் இன்னும் காவல் தெய்வமாக இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகங்க. அது ஏன் தலைக்கு மேலே பாம்பு இருக்கணும்? ஸோ இவர் வந்து அர்ஜுனன் வந்து அப்பான்னு சொல்லிட்டோம், இவரோட அப்பான்னு. ஸோ இவங்க அம்மா யாருன்னா நாக வம்சத்தில் வந்த ஒரு நாக கன்னிகை. ஸோ அவங்களுக்கு பிறந்தனால தான் வந்து இவர் வந்து அந்த நாகர் வந்து கொடையாக இவருக்கு இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சிங்கானலூரில் நடந்த அரவான் திருவிழா தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 3வது நாள் திருவிழா. சுவாமி போய் அங்கே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2வது நாள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து மண்முகம் வந்து வச்சுருக்காங்கங்க. மண்முகம் அப்படின்னா மண்லேயே சுவாமிக்கு செஞ்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க களபலி கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ பொம்மி அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அவங்க தான் சுவாமியோட ஒய்ஃபுங்க. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா சுவாமி ஃபஸ்ட்டு மேடையிலேருந்து 2வது மேடைக்கு போனதுக்கப்புறம் 2வது மேடையிலேருந்து 3வது மேடைக்கு போகும். அந்த டைம் சுவாமியோட ஒய்ஃப் வந்து 2வது மேடைக்கு வருவாங்க. ஸோ 2 சுவாமியும் வந்து கடைசி மேடையில், அதாவது நாங்கள் கட்டு சோத்து மேடைன்னு சொல்லுவாங்க, அங்கே 2 சுவாமி மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொம்மி அம்மா வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அரவானை கூட்டிகிட்டு வந்து பலி கொடுத்துருவாங்க. இந்த கதையை பற்றி கேட்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருதுங்க. என்னன்னா, உருப்பமைந்து ஊரஞ்சா வேல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை. அப்படின்னா ஒரு போரோட வெற்றிக்கு காரணம் ராஜா மட்டும் இல்லைங்க, அதில் சண்டை போடுற ஒவ்வொரு போர் வீரனும் அதுக்கு காரணங்க. ஸோ இதுதான் வந்து மகாபாரதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க. அதாவது மகாபாரதத்தில் இருக்கிற இந்த அரவான் கதை மாதிரி சின்ன சின்ன கதை. ஸோ அதுக்கு பாண்டவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ உயிர் தியாகங்கள் இருக்குங்க. ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி மகாபாரதத்தில் இருக்கிற கதை தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நாங்கள் போஸ்ட்டும் போடுறோம்.
அரவான் மாதிரி நிறைய மேல் அண்ட் ஃபீமேல் காடஸஸ் நம்ம ஊரை இன்னும் காவல் காத்துட்ருக்காங்க. காவல் தெய்வமா, எல்லை தெய்வமா, ஸோ சுடலை மாடன், ஐயனார், கருப்பு சுவாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம எதுக்கு அவங்கள வணங்குறோம்னா அவங்களோட பிரேவரி அண்ட் சாக்ரிஃபைஸ்க்காக தான் அவங்கள நம்ம வணங்குறோம். ஸோ இன்னுமே அவங்கள தைரியமாக எல்லையில் நின்று நம்ம ஊரை காவல் காத்துட்டு இருக்கிறதா நம்ம எல்லாரும் நம்புகிறோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காவல் தெய்வங்கள் பற்றி ஆர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற காவல் தெய்வங்கள் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி பேசி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எதனால அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கதையெல்லாம் 3 நாளாக போட்டாச்சு. நாளைக்கு அரவான் பண்டிகையில் வேறு என்னென்ன இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவாக போடுறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்னேஷ். ஓகே.